ஹாய் ஹலோ ஃபேமிலி, வெல்கம் டு அபிராஜஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாம் வந்து வெளியில் போகிறோம். ஸோ ஒரு ஒன் டே வந்து ஒரு ஒரு பர்சனல் ஒர்க்குக்காக போகிறோம். ஸோ அதனால் வந்து என்னென்னா இன்றைக்கி டயட் வந்து எக்ஸசைஸ் வந்து நைட் கண்டிப்பாக நான் பண்ணுவேன், பண்ணாமல் இருக்க மாட்டேன். வாக் பண்ணுறது எப்படியும் இன்றைக்கி போகிற இடத்துலேயே வாக் பண்ணுறதுக்கு நிறைய இருக்கும். அதனால் ஸோ ஆல்மோஸ்ட் 10,000 ஸ்டெப்பு வாக் பண்ணிடுவேன் எப்படியோ அதில். ஸோ இப்போ நம்ம இன்றைக்கி டேக்கான டயட்டுக்கான ஃபுட்டை வந்து நம்ம கேரி பண்ணிக்கிட்டு தான் போகிறோம். ஸோ அது என்னென்ன நான் கேரி பண்ணிட்டு போகிறேன், என்னென்ன நான் பாக்ஸில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து காலையில் நம்மளோட லெமன் ஜூஸ் குடிச்சு முடிச்சுட்டு பாதாம் எடுத்துக்கிட்டேன். சரி அங்கே போய் எடுத்து உரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெளியில் போகிறதா கண்டிப்பாக பசிக்கும். ஸோ அதனால் 2 பேரும் போகிறோம். ஸோ முட்டை பொடி மாஸ் எடுத்துக்காச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டோம் 2 பேருக்கும். என்ன காமி 2 பேருக்கும் பவுல் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு சிக்கன் நேற்று செஞ்சது கொஞ்சம் இருந்துச்சு. ஸோ அதை எடுத்துக்கிட்டேன். அப்புறமா நைட்டு வீட்டுக்கு வந்துடுவோம். ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் பசிக்குமே அப்படின்றதுக்காக நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகிறது நல்லது. ஒரு பேக்கில் வச்சுக்கலாம், பசிச்சா சாப்பிட்லான்ட்டு. ஸோ நட்ஸு, ட்ரை ஃப்ரூட்ஸு, ஸோ 2மே நான் வந்து எடுத்துக்கிட்டேன். சரி நம்ம அங்கே போனால் சாப்பிட்லாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு அவ்வளோ இல்லைன்னா எடுத்துகிட்டு வந்துட போகிறோம். நம்மளோட டயட்டுக்கான ஃபுல்லாக இன்றைக்கி இதுதான். நைட்டு நான் என்ன செய்கிறேன், என்ன சாப்பிட போகிறேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். நைட்டு மோஸ்ட்லி வெளியே சாப்பிட்லாம் தான் இருக்கும். வெளியில் ஒரு தந்தூரி மாதிரி வாங்கி அப்படியே தெரியல, அது வந்து தெரியல, பார்த்துக்கலாம். ஸோ சூப்பரான ஹெல்த்தி டயட்டுங்க. இப்போ இருக்காங்க இந்த வீட்டில் நாங்கள் இது பண்ணுறோம் அப்படின்னா நம்ம எங்கே வெளியே போனாலும் சரி நம்ம டயட்டை நம்ம கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம டயட்டை வந்து நம்ம பிளான் பண்ணி எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம எங்கேயுமே வெளியே போகும்போது வந்து மனசு வந்து இதை சாப்பிட்லாமா அதை சாப்பிட்லான்னு மைண்டு தோணாது. நம்ம வந்து கையிலேயே நம்ம எல்லாமே வச்சுருக்கனால சூப்பராக ஹெல்த்தியாக நல்லா சாப்பிட்டு நம்ம ட்ராவலிங்க்கு எந்த பிரச்சனை இருக்காது. சூப்பராக நம்ம ட்ராவல் பண்ணிட்டு நம்ம திருப்பி வரலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நைட்டு நம்ம என்ன டின்னர் நம்ம எடுக்க போகிறோன்ட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல். ஹலோ ஃபேமிலி, ஸோ நாங்கள் வெளியில் போயிட்டு வந்தாச்சு இன்றைக்கி. ஸோ எப்படி இருந்தாலும் வரதுக்கு லேட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம ஒர்க் அவுட் மட்டும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு டேவோட ஒர்க் அவுட் பண்ண முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒர்க் அவுட் பண்ண வந்துட்டு இன்றைக்கி. ஸோ இன்றைக்கி டேக்கான ஒர்க் அவுட் என்ன நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம டோ டேப்பிங் சொல்லுவாங்க. ஸோ எந்தளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து டோ டேப் பண்ணுறோமோ ஸோ அந்தளவுக்கு நம்ம நல்லா அந்த ஃபுல்லாக நம்ம தைஸு நம்ம ஹிப்பு எங்கெல்லாம் நம்ம வந்து மசில்ஸ் ரொம்ப லூஸாக இருக்கும் அங்கெல்லாம் நல்ல ஒரு ஒர்க் அவுட் ஆகிற ஃபீல் நமக்கு நல்லா தெரியும் நமக்கு. ஸோ இது விடாமல் இது வந்து நம்ம வந்து ஒரு கவுண்ட்டுக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஒரு 3 மினிட்ஸ் ஒரு கேப் வச்சு பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா லோவர் ஆப் ஸ்ட்ரென்த்தனிங். ஸோ வந்து ஒரு கால் வந்து இந்த ரைட் சைடில் இருக்கும்போது ஸோ ஹேண்ட் வந்து லெஃப்ட்டில் 2 ஹவர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். ஸோ ஃபுல்லாக பாடி ட்விஸ்ட் பண்ணும்போது ஸோ கம்ப்ளீட்டாக அந்த லோவர் ஆப் வந்து ஒர்க் அவுட் ஆகும். ஸோ இந்த ஒர்க் அவுட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டோ டேப்பிங். ஸோ லெஃப்ட்லேருந்து ரைட்டு, திருப்பி ரைட்லேருந்து லெஃப்ட். ஸோ இந்த லெக் வந்து இந்த லெக்கை டேப் பண்ணும். ஸோ இது பண்ணும் பார்க்க ஒரு 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 டான்ஸ் மாதிரி இருக்கும். பட் இது வந்து இது ஒரு ஸ்ட்ரெச்சஸ் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். நம்ம இந்த ரிப்பீட் பண்ணும்போது அதே செட்டை வந்து ஒரு 3 டைம்ஸ் நம்ம ரிப்பீட் பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து கோப்ரா ஸ்ட்ரெச் இது. ஸோ இது வந்து நல்லா வந்து ஒரு பேக்குக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்னிங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நீலிங் பொசிஷன் வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கோப்ரா பொசிஷனுக்கு போகணும். ஸோ கம்ப்ளீட்டாக ஸ்ட்ரெச் பண்ணும்போது நல்ல ரிலீஃபாக இருக்கும். நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.